Hello students, போன வீடியோல நம்ம first subdivision பார்த்தோம். இந்த வீடியோல second subdivision பார்க்க போறோம். Find the first 4 terms. 4 term கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So A1, A2, A3, A4 கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. First A1 கண்டுபிடிக்கலாம். n இருக்கிற பிளேஸ்ல 1 போடுறோம். -1 the whole power n plus 1. So 1 plus 1 into இந்த n க்கு பதிலா 1 plus 1 இருக்கும். Equal to 1 plus 1 என்ன 2. -1 the whole square into 1 into 2 இருக்கும். -1 the whole square na -1 into -1 என்ன ஆகும் 1 ஆயிரும். 1 into 1 na 1. 1 into 2 na 2. Next A2 கண்டுபிடிக்கலாம். -1 whole power இந்த n க்கு பதிலா 2 போடுறோம். 2 plus 1 இந்த n க்கு பதிலா 2 bracketல 2 plus 1. 2 plus 1 na என்ன ஆகும் cube ஆயிரும். -1 the whole cube 2 into 2 plus 1 na என்னது 3 equal to என்ன வரும் -1 the whole cube அப்படின்னா -1 -1 3 டைம் மல்டிபிள் பண்ணுவோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 வரும். ப்ளஸ் 1 இன்ட்டு -1 1 இன்ட்டு 1 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும் -1 ஆயிரும். இன்ட்டு 2 3 சார் என்ன வரும் 6. இப்போ 1 இன்ட்டு 6னா 6 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னா மைனஸ். நெக்ஸ்ட்டு A3 -1 the whole power 3 plus 1 3 into 3 plus 1 3 plus 1 என்ன வரும் 4 -1 whole power 4 3 into 3 plus 1 என்ன 4. இப்போ இங்கே என்ன வரும் -1 4 டைம் மல்டிபிள் பண்ணுவோம். 3 டைம் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்குது -1 இன்ட்டு ஒரு -1 இப்போ என்ன வரும் +1. நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா ப்ளஸில் தான் ஆன்சர் வரும். ஆட் நம்பர் வந்துச்சுன்னா மைனஸில் வரும். ஸோ 1 into 3 4s are 12. 1 into 12 என்ன வரும் 12. நெக்ஸ்ட்டு A4 கண்டுபிடிக்கலாம். -1 the whole power 4 plus 1 4 into 4 plus 1 4 plus 1 என்னது 5 -1 the whole power 5 ஆட் நம்பராக இருக்குது. ஸோ மைனஸில் தான் ஆன்சர் வரும் 4 into 5. ஸோ -1 into 4 5s are 20. இப்போ என்ன வரும் -20 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் -1 into 20னா 20. தேர்ஃபோர் 4 terms என்ன இருக்குது 4 terms equal to 2 -6 12 -20 கிடச்சிருக்கு. அடுத்த சப்டிவிஷன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.